வியூவர்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு வைக்க போகிறேன். அதை தான் அவங்களுக்காண்டி ஷேர் பண்ணலான்னு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கான தாளிக்கக்கூடிய பொருட்கள் தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா? அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இன்றைக்கி மத்தி மீன் குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பாருங்கள், இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். ஓகேவா? எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. தண்ணி பட்டுருச்சு, அதனால் அப்படி கடுகு, வெந்தயம், ஜீரகம் எல்லாம் போடு. அடுத்து ஆனியன் ஒரே ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, கடுகு, வெந்தயம், ஜீரகம், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கி கொஞ்சம் ரொம்ப வேக விடலாம். லைட்டாக வேக வச்சுட்டு இப்போ வந்துட்டு மிளகா பொடி கொடுக்குறேன். அப்படி போடுறேன். அது காரத்துக்கு ஏற்ற தக்காளி 2. ஆல்ரெடி இல்லை மல்லித்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு புளி மிக்ஸி தக்காளி வெங்காயம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதனால் வெறும் தாளிப்புக்கு மட்டும் மிளகாத்தூள் போட்டு அந்த ஒரு அழகாக கலராக தெரிஞ்சு வைப்பேன். போட்டுட்டு மிளகாப்பொடி போட்டேன். மிளகாப்பொடி போட்டு இது பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டேன். பண்ணிவிட்டு இதில் புளி கரைச்சல், தக்காளி, வெங்காயம், ஜீரகத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். அதை அப்படியே எடுத்து இதில் ஊற்றிடுவேன். மசாலா நல்லா குக்கிங் ஆகிடுச்சு. நான் போட்டு வச்ச புளி கரைச்சல், அந்த மசாலா மிக்சிங் எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றுறேன். கரைசல் அந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி கலக்கிட்டேன். இப்போ வந்துட்டு கையில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். இப்போ நல்லா கொஞ்சம் சின்ன கொதி வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மசாலா வளர்ந்ததுக்கான லிட்டு போட்டு மூட போகிறேன். கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கப்புறம் மீன் போடணும். நல்லா கொதிச்சிட்ருக்கு. அது கொதிக்கிறதுக்குள்ளார நம்ம முடிகிறதுக்குள்ளார ஒரு தேங்காய், பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அரைச்சிட்டு. அன்னிக்கிட்டி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பன்னீர் பொடிச்சிட்டு இருக்கியா? குழம்பு கொதிச்சிருச்சா? குழம்பா கொதிச்சிட்டு இருக்கு. இன்னும் மீன் போடல, அதனால புளி குழம்பா இருக்கு. மீன் போட்டால் மீன் குழம்பா. இப்போ தான் கொதி வந்து விட்டான். நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சா? இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போ தேங்காய் ஊற்ற போகிறேன். தேங்காவை ஊற்றி விட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும். ஒரு வழியாக குழம்பு கொதிச்சு ரெடி ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. மீன் வந்து ரெடி ஆகிட்டு. இப்போ ராணிக்குட்டி ரெடி ஆயிடுச்சா? அவ்வளோதான். இனி அமர்த்திடலாமா? அமர்த்திட்டு நான் அம்மா வச்சுருக்கேன் இந்த பச்சை கருவேப்பிலை, கொத்தமல்லி அப்படியே மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான். ஃபைனலி மீன் குழம்பு ரெடி. ஆஃப் பண்ணுடா. ஓகேவா? அது மீன் குழம்பு ரெடி. மத்தி மீன் குழம்பு ரெடி. நான் ஃபஸ்ட் டைம் வீடியோ எடுக்கிறேன். எதுனா குறை இருந்தால் எல்லோரும் மன்னிச்சுக்கோங்க, சரியா? இனிமேல் போட தான் நானும் தெளிவாக கற்றுக்குவேன்.
என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.